தாமிரபரணி ஆற்றங்கரை மேம்பாடு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு பணிகளுக்காக ஜெர்மன் வங்கி நிதியுதவியுடன் 59 கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டரை நெல்லை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், வணக்கம். தாமிரபரணி கரையோர மேம்பாட்டு பணிகளுக்கான டெண்டரை நெல்லை மாநகராட்சி அறிவித்திருக்கிறது. இது குறித்தான விவரங்கள். தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க வேண்டும் என்று மக்கள் நெடுங்காலமாக கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். ஏனென்றால் மாநகர பகுதி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கழிவுநீர் என்பது நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் கலக்கிறது. இது சம்பந்தமாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் ஒரு மாசு கட்டுப்பாடு வாரியம் மூலமாக இதற்கு அபராதம் கூட மாநகராட்சிக்கு சுமார் 30 கோடிக்கு மேல் விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் தாமிரபரணியில் ஆற்றங்கரையோர மேம்பாடு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு பணிகளுக்காக ரூபாய் 59 கோடி மதிப்பிலான டெண்டரை அறிவித்திருக்கிறார்கள். இது நீங்க குறிப்பிட்டது போல ஜெர்மன் மேம்பாட்டு வங்கி நிதியுதவியுடன் தமிழ்நாடு நிலையான நகராட்சி உள்கட்டமைப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழ் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இதற்கான முன் 7 ஆலோசனை கூட்டம் வருகிற 29ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அதன் தொடர்ந்து பூர்த்தி செய்யப்பட்ட 2 ஆவணங்களை சமர்ப்பிக்க ஜூலை 22 வரை, அந்த ஜூலை 22ஆம் தேதி நேரம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த திட்டத்தின் மூலம் என்ன ஆகும்னா, தாமிரபரணி ஆற்றங்கரையின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அதுபோல மாசு கட்டுப்பாடு, அப்புறம் கரையோர அடிப்படை வசதிகள் மேம்படுத்த உள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பு சொல்லப்படுது. உண்மையில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம். நீண்ட நாட்களான கோரிக்கைக்கு ஒரு செவிசாய்த்த வகையில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.